குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு டாபிக், அதாவது மார்க்கெட்டில் யார் நிஜமாகவே புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. மார்க்கெட்டில் யார் புத்திசாலி? ஆப்ஷன் பையரா, இல்லை செல்லர்ஸா, இல்லை இந்த ஆப்ஷன் பையிங்கும் செல்லிங்கும் சொல்லி தரக்கூடிய மெண்டார்ஸா, இல்லை இந்த கால்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல காசுக்கு அவங்களா, இல்லை இந்த ஒர்க் ஷாப் நடத்துகிறவங்களா? இதில் யார்? அப்புறம் இந்த செபி ரிஜிஸ்டர், இதில் யாருங்க ரொம்ப புத்திசாலி அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம். இந்த கேள்வி எல்லாருக்குமே நமக்குள்ளே கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் உண்மையை சொன்னால் இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமானதும் கூட அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ட்ரீம் என்ன? ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட் வாங்கணும், அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. அதாவது அந்த மைண்ட் செட்டு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா டோட்டலாக லாட்ரி மைண்ட் செட்டு தான் இருக்குது. உண்மை அதுதான். அவங்களால ரொம்ப பேரால் இந்த வெற்றியை கண்டிப்பாக பெறவே முடியாது. சில பேர் மட்டும் அச்சீவ் பண்ணலாம். பட் மெஜாரிட்டியாக பார்த்தா ஆப்ஷன் பையிங்கில் இந்த லாட்ரி மைண்ட் செட்டில் வெற்றி பெறக்கூடிய ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஆப்ஷன் பையிங்கில் ப்ரீமியம் டைம் டிகே அப்படின்னு ஒன்று இருக்குது, தீட்டா எஃபெக்ட். அது டைம் டிலே ஆக 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 அந்த ப்ரீமியம் 0 ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் பையிங்கில் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ப்ராஃபிட்டை நம்ம ஏர்ன் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் ஆப்ஷன் பையிங்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 2000 3000 எக்ஸ்பெக்டேஷன் பண்ணால் அது லாட்ரி மைண்ட் செட்டு. 200 300 ரூபாய் எக்ஸ்பெக்டேஷன் ப்ராஃபிட் பண்ணால் அதுதான் ஒரு ரியல் சக்ஸஸ். அதுதான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? இப்போது ஆப்ஷன் பையிங்கில் நம்ம பண்ணுற எத்தனை பேர்? நம்ம முக்கால்வாசி ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுவோம். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் ஒரு 5000 ரூபாய் போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க? புத்திசாலித்தனமாக எதிர்பார்க்குறீங்களா, இல்லை கேம்பிளிங் டைப்பில் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். இது அப்போது சில நேரத்தில் ஆப்ஷன் பையர்ஸ் புத்திசாலித்தனமாக நடந்ததுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில நேரம் மட்டும்தான். ஓகேங்களா? அந்த சில நேரம் எப்போ வரும்? அந்த ப்ராஃபிட் கன்சிஸ்டன்சியாக வரும்போது வரும். அப்போது அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது ஒன்று உங்களுக்குள்ளே கண்டினியூஸாக வந்தால் நீங்கள் ஸ்கில்லாக இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இல்லை 1000 ரூபாய் போட்டு 2000 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் அது பியூராக லக்கு, அது கேம்பிளிங். நீங்கள் என்ன மாதிரி இப்போது ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் எந்த மாதிரி தனமாக ட்ரேட் பண்ணுறீங்க? புத்திசாலித்தனமாக ட்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை கேம்பிளிங்காக ட்ரேட் பண்ணுறீங்களா? நீங்கள் யூடியூப்பில் சொல்லுங்கள். ரெண்டாவது ஆப்ஷன் செல்லர்ஸ். ஆப்ஷன் செல்லர் அப்படின்னாவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மார்க்கெட்டில் கிங்கு யாரானா செல்லர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டை டிசைட் பண்ணுறவங்க அவங்க தான். மார்க்கெட்டை ஏறுறதுக்கு இறங்க விடாமல் பண்ணுறது எல்லாமே அவங்க. இவங்களுக்கு நமக்கு ஆப்ஷன் பையருக்கு டைம் டிகே எப்படி ஒரு எனிமியோ, ஆனால் இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். டைம் டிகே தான் இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, ஒரு சிங்கிள் மூவ் தப்பாக போயிடுச்சுன்னா அவங்க ஒரு மாதம் சேர்த்து வச்ச ப்ராஃபிட் பண்ண எல்லாமே ஒரே நாளில் வாஷ் அவுட் ஆகிடும். இது ஆப்ஷன் செல்லர்ஸோட லைஃபு. அப்போ செல்லர்ஸ் புத்திசாலியா அப்படின்னு கேட்டால், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு பண்ணால் மட்டும்தான் அவங்க புத்திசாலி. அப்படி இல்லைன்னா அவங்களோட ட்ரேடிங் அந்த லைஃப் சர்க்கிள் வெரி டேஞ்சரஸ். அப்போது ஆப்ஷன் செல்லர்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க? புத்திசாலித்தனமாக ட்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் மாதம் ஃபுல்லாக சம்பாரித்த ப்ராஃபிட்டை ஒரு நாளில் லாஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்தால் யூடியூப்பில் நீங்கள் எப்படி புத்திசாலித்தனமாக ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அடுத்தது மெண்டார்ஸ் அப்படின்னா அவங்க ரோல் என்ன? அவங்க மார்க்கெட்டில் நாலேஜ் மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. அதாவது இந்த காலை வாங்கி இந்த காலை விற்றுரு, இந்த மாதிரி அவங்களோட நாலேஜை மட்டும் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா மெண்டர்ஸும் ஜென்யூனாக இருப்பாங்களா? எல்லா மெண்டர்ஸும் சூப்பராக இருப்பாங்களா அப்படின்னா அதில் 80% மணி ஓரியன்டாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மணி மட்டும்தான் மைண்டில் இருக்கும். அந்த ஷேரிங், அந்த நாலேஜ்ன்றது அந்தளவுக்கு பெரிய லெவலில் இருக்காது. இந்த மார்க்கெட் கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, மார்க்கெட்டை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ட்ரேடெல்லாம் பண்ணுவாங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்கள தான் மெண்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு கேப்பபிள் இருப்பாங்க.
ஆனால் இங்கே வந்து சில பேர் ரொம்ப ஜெனியூனாக இருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து மார்க்கெட் எக்ஸ்பர்ட். அவங்களுக்கு மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்தாவே மணி ஓரியன்ட் மைண்டு தான் இருக்கும். அப்போ இங்கே ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம்ல, இந்த மென்டாஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்தவரையும் மென்டாஸ் வந்து அதிகபட்சமாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான். அதாவது இந்த ஆப்ஷன், இது கால் ஆப்ஷன், இது செல் ஆப்ஷன், இந்த மாதிரி பண்ணால் இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே கண்டி, அவங்க ட்ரேடிங்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போது இந்த இடத்துல மென்டாஸ் புத்திசாலியா அப்படின்ற ஒரு கொஷின் வருதா? டெக்னிக்கலாக பார்த்தா, தெரட்டிக்கலாக பார்த்தா அவங்களுக்கு நாலேஜ் டெக்னிக்கலாக இருக்குது. அப்போ அவங்க புத்திசாலியா, டெக்னிக்கல் வைஸ் புத்திசாலியானா ஆமாம். ட்ரேடிங்கில் அவங்க புத்திசாலியா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். நம்ம தான் வெரிஃபை பண்ணணும். எத்தனை மென்டாஸ் வந்து ட்ரேடர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அப்போது இவங்க புத்திசாலியா, ஆப்ஷன் செல்லர்ஸை விட ஆப்ஷன் பையர்ஸை விட இவங்க புத்திசாலியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது இந்த கால்ஸ் கொடுக்குறவங்க, கால்ஸ் ப்ரொவைடர்ஸ், அதாவது பை பண்ணு செல் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிப்பாங்க. ஆனால் யாருக்குமே ஒரு தெரியாத உண்மை என்னென்னா, அவங்க லாஸ் பண்ணுற கால்ஸை வந்து யாருக்கிட்டையுமே சொல்லவே மாட்டாங்க. மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டி, மார்க்கெட்டில் வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணுறது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, ஹியூஜ் அமௌண்ட் ப்ராஃபிட்டை தான் சொல்கிறாங்க. சின்ன சின்ன அமௌண்ட் ப்ராஃபிட் எல்லாம் அழகாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ இவங்களோட கால்ஸ் எல்லாமே மோர் தென் ஹியூஜ் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ இவங்களால எப்படி டெய்லியும் ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த கால்ஸ் ப்ரொவைடர்ஸு? அப்போது அவங்க கிட்ட வரக்கூடிய எல்லா லாஸ் கால்ஸையும் அவங்க கண்டிப்பாக காட்டவே மாட்டாங்க. ஒன்று டெல் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த சுவடே இல்லாமல் இருக்கும். ப்ராஃபிட்டை மட்டும்தான் காட்டுவாங்க. நீங்கள் அவங்கள போய் பிளைண்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அது கேம்பிளிங்காக மாறிடும். அப்போது இந்த கால் ப்ரொவைடர்ஸ் கொடுக்குறவங்க புத்திசாலியா அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அதாவது மார்க்கெட்டில் அவங்களுக்கான அந்த நாலேஜ் இருக்கான்னு கேட்டால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுறது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் அது அங்கே டேஞ்சரஸ் தான். கேர்ஃபுல். ஒரு ட்ரேடர்ஸ் வந்து அவர் ட்ரேடிங் பண்ணுறாரு, அவர் ஒர்க் ஷாப்பும் வச்சுருக்காரு, கால்ஸும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இருந்தால் அது ஒரு ரிலையபிள் தான். ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு அனுபவம் அதில் இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்க ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக? அப்போது அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சூட்சமம் கண்டிப்பாக தெரியும். அதுக்குன்னு டூ மச் காஸ்ட்டு கொடுத்து எல்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்றதுலாம் அதுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி அந்த ஃபீல்டுலேயே அந்த நாலேஜ் இருந்தால் அவங்கக்கிட்ட அவங்க மென்டார்ஸாவோ இல்லை அவங்க ஒர்க் ஷாப் நடத்தினாவோ அது ஓரளவுக்கு புதுசாக வரக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்குன்னு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்தால் அது ரிஸ்க்கு. ஓகேங்களா? அப்புறம் இந்த ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க. ஒர்க் ஷாப் நடத்துகிறவங்களாம் யார்? அதாவது ஒரு நாள் ட்ரைனிங் பண்ணிட்டா நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஒர்க் ஷாப்பில் சொல்லுவாங்க. ஆனால் மார்க்கெட்டில் ஒரு நாள் 2 நாளில் கற்றுக்கிட்டா மார்க்கெட்டில் நம்மளால் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் தான் சிந்திக்கணும். நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அப்போது அதாவது இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலாக கற்றுக்க நம்ம வேணும். கண்டிப்பாக அது கற்றுக்கினா தான் நம்மளால் ட்ரேடிங் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல இந்த ஒர்க் ஷாப் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக நமக்கு பயனுள்ளதான்னு கேட்டால் கண்டிப்பாக பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம கற்றுக்கிறது பெஸ்ட்டு தான். அதாவது ரொம்ப கிளவராக இருக்கவங்க யாருக்கிட்டையுமே போகவே மாட்டாங்க. அவங்களே முட்டி மோதி தெரிஞ்சுப்பாங்க. நான் கேட்குறது ஒன்று தான். யூடியூப்லேயும் கூகுள்லேயும் ChatGPTலேயும் இல்லாத நாலேஜ் வந்து ஒர்க் ஷாப்பில் என்ன சொல்லி கொடுத்துருவாங்க, அதுதான் என்னுடைய நாலேஜ். அதுதான் நான் அவங்கக்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ். அதே இதுவை தான் அவங்களும் அங்கே போய் சொல்ல போகிறாங்க. அதே இது தான் யூடியூப்லேயும் கூகுள்லேயும் இருக்குது. கூகுளில் இல்லாத இன்ஃபர்மேஷனை புதுசாக அவங்க என்ன அங்கே சொல்லி கொடுத்துட போகிறாங்க? இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட்டை கொடுத்து அங்கே போய் ஜாயின் பண்ணுறீங்க ஒர்க் ஷாப்பில்? அப்போது இலவசமாக கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜை உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பக்குவம் வரல அப்படின்ட்டு தான் அர்த்தம். அதனால தான் படித்தவங்க எல்லாருமே தான் அங்கே போய் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாம் சாதாரண ஆளே இல்லை, எல்லாம் படித்தவங்க தான்.
அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஒர்க் ஷாப்பில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போது உங்களை விட அந்த எக்ஸ்பீரியன்ஸு அவங்களுக்குள்ள அந்த நாலேஜை ஷேர் பண்ணுறவங்க புத்திசாலியா, ஒர்க் ஷாப் ட்ரெயினர்ஸ் புத்திசாலியா, இல்லை நீங்கள் புத்திசாலியா? பிஸ்னஸ் வைஸ் பார்த்தா ஒர்க் ஷாப் அந்த ட்ரெயினர்ஸ் டெஃபினட்டாகவே அவங்க புத்திசாலி தான். ஆனால் நீங்கள் போகிறீங்களே, அப்போ உங்களை என்ன சொல்கிறது? நீங்கள் புத்திசாலியா என்னன்னு நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நான் கிளியராக தானே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு ஒர்க் ஷாப்பில் என்ன சொல்லுவாங்க, அதே தான் யூடியூப்பில் இருக்குது, அதே தான் கூகுளில் இருக்குது, அதே தான் ChatGPTயில் எல்லாத்துலேயுமே இருக்குது. இதை தவிர வேறு வித்தியாசமாக அவங்க சொல்லித்தராங்க. இல்லை 1008 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங். ஆப்ஷன் பையிங்கில் ரொம்பலாம் இருக்காது ஸ்ட்ராட்டஜி, ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் எக்கச்சக்க ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதே ஸ்ட்ராட்டஜி கூகுளில் இல்லையா? நான் கேட்குறேன். இதை தானே அவங்களும் அங்கே சொல்லி தரப்போகிறாங்க. ஒரு கால் ஸ்ப்ரெட் என்ன, புட் ஸ்ப்ரெட் எப்படி, கேலண்டர் ஸ்ப்ரெட் எப்படி, அயன் காண்டர் எப்படி, இந்த மாதிரி 1008 ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி யூடியூப்லேயே கொட்டி கிடக்குது. எவ்வளோ ஜென்யூனான பர்சன்லாம் பக்காவாக போட்டிருக்காங்க. அது பத்தாததுக்கு கூகுளில் 1008 PDF இருக்குது. இதையே இலவசமாக சொல்லித்தரக்கூடிய அற்புதமான இப்போ ஏஐ ChatGPTலாம் இருக்குது. அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வி. அப்போது இந்த ஒர்க் ஷாப்பை நோக்கி போகிறோம், எல்லாம் படித்தவங்க தான் போகிறாங்க. அவங்க என்ன பேமெண்ட் சொல்கிறாங்களோ அதை கொடுக்க ரெடி. ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்க முன் வர்றதே கிடையாது. ஈஸியாக கிடைக்கக்கூடியதை நம்ம அதை யூஸ் பண்ணி உபயோகித்து கற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டே வரதில்லை. எல்லாமே ஷார்ட்கட்டாக தான் நம்ம தேடுறோம். யாராவது கைப்பிடிச்சி சொன்னால், யாராவது சொன்னால் அப்படின்ற லெவலில் போயிடுறோம். அதுதான் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஒர்க் ஷாப் நடத்துகிறவங்க புத்திசாலியான்னு கேட்டால் பிஸ்னஸ் வைஸ் அவங்க புத்திசாலி தான். அப்போ நம்ம எப்படி அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். அது செபியே அலோவ் பண்ணுது. இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அவங்க ஈக்விட்டியில் ஷேர்ஸை கஸ்டமர்ஸ்க்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ட்ரேடிங் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் பர்சன்லாம் அவங்களுக்கு ட்ரேடிங் எல்லாம் அலௌடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு ட்ரேடிங் அலோவ் இல்லை அப்படின்னும் போது ட்ரேடிங்கில் அவங்க கொடுக்குற கால்ஸ் எப்படி நம்ம பிலீவ் பண்ண முடியும்? ஒரு அனுபவம் ஒருத்தர் பண்ணால் தானே அதில் கிடைக்கும். ஈக்விட்டியில் சொல்கிறாங்கன்னா அது ஓகே. ஆனால் ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அவங்க கால்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. எல்லாருமே கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா அதில் எத்தனை பேர் ஜென்யூனாக இருப்பாங்க? செபி ரிஜிஸ்டர் பர்சனாக கூட தான் இருக்கட்டுமே, அவங்களுக்கும் பணத்து மேலே ஆசை வர தானே செய்யும். ஸோ அப்போது இது கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணுது. அதனால் அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் என்னுடைய பர்சனல் கொஸ்டின் என்னென்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணாத போது நீங்கள் எப்படி அதில் இதுதான் பர்ஃபெக்ட் கால்ஸ்ன்னு சொல்ல முடியும் அப்படின்றது என்னுடைய கேள்வி. அப்போது ஈக்விட்டியில் அவங்க பெரிய புத்திசாலி அப்படின்றது கவர்மெண்ட்டே சொல்லிடுது. அவங்க சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்க புத்திசாலி தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய எல்லா கால்ஸுமே ஈக்விட்டியாக இருக்கட்டும், ட்ரேடிங் இருக்கட்டும், எல்லாமே அப்படியே நடக்குதா? அப்படி நீங்கள் எத்தனை வாட்டி ஜெயிச்சிருக்கீங்க? ஈக்விட்டியில் யாருமே சொல்லி இது நம்ம ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு பாட்டத்தில் வாங்கி விட்டுட்டா இறங்க இறங்க ஆவரேஜ் பண்ணால் நம்ம ப்ராஃபிட்டுக்கு வரப்போகிறோம். அது 1 மாதத்தில் வருவோமா, 2 மாதத்தில் வருவோமா, 10 மாதத்தில் வருவோமா, 1 வருஷத்தில் வருவோமா, 2 வருஷத்தில் வருமானு தெரியாது. ஆனால் ப்ராஃபிட்டுக்கு வருவோம் ஒரு நல்ல ஷேரை எடுத்துட்டா. இதுக்கு எதுக்கு நமக்கு ஒரு ட்ரைனர் வேணும்? இந்த மாதிரி ஒரு பேசிக் திங்ஸ் எல்லாம் நமக்கு தோணுதில்லை. அதனால் சொல்கிறேன், ஓகேங்களா? மற்றபடி நான் இங்கே யாரையுமே குறைலாம் சொல்லலை. இதில் யார் பெஸ்ட்டு புத்திசாலி அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். மார்க்கெட்டில் இத்தனை வகையான டைப்பான பீப்புள் இருக்காங்க. பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க, மெண்டார்ஸ் இருக்காங்க, இந்த கால்ஸ் கொடுக்குறவங்க இருக்காங்க, ஒர்க் ஷாப் நடத்துகிறவங்க இருக்காங்க, கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருக்காங்க. இந்த 6 டைப் ஆஃப் பீப்புளில் கிளவர்ஸ் யார் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் இந்த யூடியூப்பில், ஓகேங்களா? என்னை பொறுத்தவரையும் ஒரு புத்திசாலின்றவங்க, அது ஆப்ஷன் பையராக இருக்கட்டும், செல்லராக இருக்கட்டும், நான் சொல்ல இந்த டைப்பில் எல்லாருமே இருக்கட்டும்,
ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க தான் புத்திசாலி. அது ஆப்ஷன் பையர் இண்டிவிஜுவலாக நீங்கள் ட்ரேட் பண்ணால், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணால் நீங்கள் புத்திசாலி தான். டிசிப்ளினை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் புத்திசாலி தான். லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த பக்குவம் உங்கள்கிட்ட இருந்தால், சின்ன லாஸ்லேயே அக்செப்ட் பண்ணுற அந்த பக்குவம் இருந்தால் நீங்கள் புத்திசாலி தான். நீங்கள் பையராக இருங்க, செல்லராக இருங்க, மென்டார்ஸாக இருங்க, இல்லை யூடியூப் ஒர்க் ஷாப் நடத்துங்க, இல்லை கால் கொடுங்க, இல்லை ஆர்பிஐ செபியில் ரிஜிஸ்டர் பர்சனாக இருங்க. செபியில் ரிஜிஸ்டர் பர்சன் இருந்தால் அவங்களுக்கு 1008 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நம்ம அவங்களை இதில் இழுக்கக்கூட வேணாம். ஆனால் மார்க்கெட்டில் அவங்களும் ஒரு பார்ட்டிசிபேட் அப்படின்றதுனால நான் அவங்களையும் உள்ளே சேர்க்குறேன். அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 6 டைப்பான இதில் அவங்களோட வழிகாட்டுதல் பேரில் தான் நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ணுறோம். முக்கால்வாசி இப்போ சொசைட்டியில் அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாராவது இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணுறோம் இல்லை, ஏதோ ஒரு கைடன்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்க என்னை பொறுத்தவரையும் அவங்க சூப்பர் தான். எப்போவுமே ஓனாக ட்ரை பண்ணி அதில் லாஸ் பண்ண அது எப்போவுமே நான் அக்செப்டபுள் தான். இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் தனி ஒரு மனுஷனாக எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜியில் என்னால் முடியும், நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன், யாரோட கால்ஸும் ஃபாலோ பண்ண மாட்டேன், என்ன நடக்குதோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த தைரியமும் அந்த கான்ஃபிடென்ட்டும் இருக்குன்னா நீங்கள் என்னை பொறுத்தவரையும் பெரிய புத்திசாலி தான். ஓகேங்களா? இந்த இடத்துல எல்லாருக்குமே தேவை மைண்ட் செட்டு தான் வேணும். இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட், இந்த டிசிப்ளின் மெயின்டெனன்ஸ், இந்த லாஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பக்குவம் எங்கே இருக்குன்னா மைண்ட் செட்டில் தான் இருக்குது, அந்த எமோஷனில் தான் இருக்குது. ஸோ இதை கரெக்ட் பண்ணால் நம்ம எல்லாருமே புத்திசாலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறதுக்கு, சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு எது வேணும் அப்படின்றது இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இதில் யார் நல்ல கிளவர், நல்ல புத்திசாலி அப்படின்றத நீங்கள் எனக்கு யூடியூப்பில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.